ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தளபதி விஜயில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பு பார்த்து பல பேர் பதறிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன அறிவிப்புன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ வர சண்டே அன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 234 தொகுதிகள்லையுமே நிற்க போகிற சட்டமன்ற வேட்பாளர்களை அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிறது அஃபீஷியலாக தளபதி விஜய் அவர்களே சொல்லிட்டாரு. ஸோ இந்த நியூஸ் தான் இப்போதைக்கு சோஷியல் மீடியாஸில் மிகப்பெரிய அளவில் வைரல். சரி, இதில் எதுக்கு ப்ரோ நிறைய பேருக்கு பீதியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு கட்சின்னு ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்திடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. மாநாடு நடத்தி காட்டினார், பொதுக்கூட்டங்களையும் நடத்தி காட்டினார், கட்டமைப்பு பலப்படுத்தினார், ஒவ்வொரு இடங்களையும் பூத் கமிட்டி போட்டார். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. இவரெல்லாம் இதை பண்ணிடுவாரா அதை பண்ணிடுவார் அப்படின்னு. ஃபைனலி சரி ஓகே இதெல்லாம் பண்ணிட்டாருப்பா. விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலுமே வேட்பாளரை நிறுத்த முடியுமா, வேட்பாளர் போட முடியுமா, அந்தளவுக்கு திராணி இருக்கா அவருக்கு, அந்தளவுக்கு அவர்கிட்ட கட்டமைப்பு இருக்கா, ஆட்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கேவலமான சில விஷயங்களை பார்த்தோன்னா விஜய் அவர்கள் மேலே கட்டமைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாட் ஓன்லி திமுக, ஏடிஎம்கே எல்லா கட்சிகளுமே தான் எல்லாருமே இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 234 தொகுதிகளும் விஜய் வேட்பாளரை நிறுத்திட முடியுமா அப்படின்ற மாதிரி. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காருல அந்த அறிவிப்பு, அதுதான் பல பேருக்கு பார்த்தோன்னா இப்போ தூக்கி வாரி போட்டிருக்கும். ஏன்னா ஃபைனல் இதுதான். சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தோன்னா 234 தொகுதிகளும் வேட்பாளர் அறிவிக்கிறது அதையும் அறிவிச்சிட்டார். அறிவிக்க போகிறார், வர சண்டே அன்றைக்கி அறிவிக்க போகிறாரு. அதுக்குண்டான ஒரு நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ பயங்கரமான வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோலோவாக தான் நிற்க போகிறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 234 தொகுதியிலும் அவரே பார்த்தோன்னா ஆட்களை நிறுத்தணும் அப்படின்றது எப்படி கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சாங்களா? அதெல்லாம் தளபதி விஜய் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அரசியல் கட்சிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன வரும், என்னென்ன தேவை, எதெல்லாம் பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்ம எப்படி பார்த்தோன்னா அதை எதிர்த்து நிற்கணும், நம்ம வேறு இன்னும் பல விஷயங்களை பார்த்தோன்னா திணிப்பாங்க, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஏற்றுக்கிட்டு ஒரு மனநிலைமையில் இருக்கிறது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கட்சி ஆரம்பித்தார். அவர் என்ன ஏனாதான கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல. 234 தொகுதிகளும் போட முடியாதுன்னாங்க. அப்புறம் இருக்கிற அவர் கட்சி ஆரம்பிக்கணும். 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தி நான் ஜெயிக்கணும் அப்படின்றக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களோட கேள்வியே தப்பாக இருக்குது. அவர் எப்படி நிறுத்துவார் அப்படின்னு. அவர் நிறுத்திருக்காக தானே அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். நிறுத்தி நம்ம ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே அடிப்படையில் தான் விஜய் அவர்களே அந்த கட்சி ஆரம்பித்தார். அவரோட மெயின் வேலையை பார்த்தோன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நிறுத்தணும், அப்படி அதுக்குண்டான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், ஒரு நேர்காலம் எடுத்து இவங்களை நிறுத்தணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். இவங்க இடையில அவரெல்லாம் பண்ணிடுவார் அப்படின்னாங்க. இப்போ அறிவிக்க போகிறாரு. என்ன பண்ண போகிறாங்க? புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியிலையும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30 பேரை நிறுத்தியிருக்காருல. இப்போ அடுத்து தமிழ்நாட்டையும் நிறுத்த போகிறாரு. இதெல்லாம் அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கும் ஒரு விஷயத்தை வைப்பாங்க, அடுத்து விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு. அதையும் பண்ணி காட்டிட்டார் அப்படின்னா அப்போ தெரியும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஏதாவது பேசணும் அப்படின்னுக்காகவே சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த குரூப் பண்ணுற வேலை. ஒவ்வொரு தடவும் தளபதி விஜய் மேலே வைக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, சண்டே அன்றைக்கி இந்த 234 வேட்பாளர்கள் அறிவிக்க போகிறாரு. அது யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆல்ரெடி பெரம்பூர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஃபீஷியலாக அறிவிக்கிற வரைக்கும் நம்மளும் காத்திருப்போம். ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்ததுக்கப்புறமா பல கட்சிகளுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.